சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ்தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து துவங்குகிறேன். நீதி நெறியை மூன்றாம் கண்ணாக கொண்டு துலாபாரம் தாங்கி தீர்ப்பு நல்கும் நடுவர் அவர்களையும் வணங்கி அருள் வேண்டி சிவாய நம குழுவில் உள்ள அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களால் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேசப்போகிறேன். என் தலைப்பில் இறங்கி பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான், உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான், இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான் என்ற பகவத்கீதை மொழியில் எண்ணங்கள் யாவும் எண்ணப்படுகிறது. பிரபஞ்சத்தால் எண்ணங்கள் ஒருமித்து தொடரும், செயல்களாக உருமாறும். உன்னை அறியாமல் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதுதான் நாம் வாழும் பிரபஞ்சத்தின் விதி. மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து வளங்களும் இந்த பிரபஞ்சத்தில் குவிந்து கிடைக்கிறது. பிறகு ஏன் ஒருவன் செல்வ செழிப்பிலும் ஒருவன் வறுமையிலும் வாழ்கிறான் என்று தானே எண்ணுகிறீர்கள்? காரணம் சொல்கிறேன். வறுமையில் வாழ்கிறவன் இந்த பிரபஞ்ச கதவை தட்டுவதும் இல்லை, கேட்பதும் இல்லை. அப்படியே தட்டி கேட்டாலும் அவன் கோரிக்கை என்னவாக இருக்கும் தெரியுமா? கடவுளே, அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், குறைந்தபட்சம் 2 லட்சமாவது தேவைப்படும், யாரிடம் போய் கடன் கேட்பது என்று கடன் வாங்குவது பற்றியே அவனது மனம் எண்ணிக்கொண்டிருக்கும். இறுதியில் கடன் வாங்கும் கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் பணக்காரன் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பான் தெரியுமா? அவன் செய்து வரும் தொழிலை விரிவுபடுத்தி மேலும் மேலும் பணம் சம்பாதிப்பது பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பான். இறுதியில் அவனது கோரிக்கையும் நிறைவேற்றப்படுகிறது. இதைத்தான் எண்ணம் போல் வாழ்வு என்று மெய்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். உங்கள் அப்பாவிடம் கேட்டு கிடைக்காத ஒரு பொருளை உங்கள் தாத்தாவிடம் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் விரும்பிய பொருள் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த அனுபவம் அனைவருடைய வாழ்விலும் நடந்திருக்கும். எப்படி உங்கள் தாத்தாவிடம் கேட்ட பொருள் கிடைக்கும் வரை அழுது அடம்பிடித்து நம்பிக்கையோடு கேட்டு பெறுகிறீர்களோ, அதுபோலவே இந்த பிரபஞ்சத்திடம் நாம் தேவைகளை கேட்டு பெறலாம். ஆம், கேளுங்கள், அப்படியே கொடுக்கும் பிரபஞ்சம். எல்லையே இல்லாத பிரபஞ்சத்திடம் தன்னம்பிக்கையுடன் எதை கேட்டாலும் கிடைக்கும். தொடர் சிந்தனை, எண்ணம், தியானம் போன்றவைகள் மூலம் நாம் வேண்டியதை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு பெறலாம். நாம் கோரிக்கையை நிறைவேற்ற இந்த பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் பூமியை போன்று நாம் அனைவரும் தனித்தனி கிரகங்கள் தான். அதனால்தான் அண்டத்தில் உள்ளதே இந்த பிண்டத்திலும் உள்ளது என்கிறார்கள் ஆன்மீக பெருமக்கள். முழு அர்த்தத்தில் ஒரு அதிசயம் என்பது கடவுளின் ஏற்பாட்டின் ஒரு நிகழ்வாகும். அதிசயம் என்ற வார்த்தையை நாம் பல்வேறு வழிகளில் பயன்படுத்துகிறோம். என்னை பொறுத்தவரை கடவுள் என்பவர் இந்த பிரபஞ்சம்தான். கடவுள் செய்த மிகப்பெரிய அதிசயம் என்ன? மனிதனை படைத்ததுதான். எஞ்சான் உடம்புக்குள் எத்தனை அதிசயம் வைத்தான்! உலகில் உள்ள 750 கோடி மக்களும் ஒவ்வொரு தனி ரகம். 6 அறிவு மனிதனாக இருந்தாலும் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாமல் செய்தான். எல்லா விஞ்ஞானத்தையும் படைத்த மனிதனால் அவன் சாவை தடுக்க விஞ்ஞானம் படைக்க முடியாமல் செய்தான். மனிதனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ரிமோட்டை மட்டும் இறைவனே வைத்துக் கொண்டான். மனிதனை படைத்ததுதான் கடவுள் செய்த மிகப்பெரிய அதிசயம். பிரபஞ்ச அதிசயங்களாக என் பார்வையில் சில உங்கள் முன். நாம் படுக்கையில் படுக்க போகும் நேரம் நமக்கு தெரியும். ஆனால் எப்போது உறங்கினோம் என்பது சரியாக யாருக்கும் தெரியாது. நாம் கனவுகளற்ற ஆழ்மன துயிலில் ஆழ்ந்து பின் விழிக்கும் போது பல மணி நேரங்கள் நிகழ்ந்த ஆழ் துயில் சில நிமிட நேரங்கள் போல் உணரப்படுதல் ஒரு அதிசயம். நாம் ஆழ் துயிலில் மூளை மட்டும் முழுவதும் ஓய்வெடுக்க நம் இதயம்,
நுரையீரல், சிறுநீரகங்கள் என இவை அனைத்தும் ஓய்வின்றி இயங்கிக் கொண்டிருக்கும் போதும் ஒரு அதிசயம். மூளைச்சாவு அடைந்த ஒரு மனிதன் உடல் மற்றும் உறுப்புகள் சீராக இயங்கும் விந்தை ஒரு அதிசயம். தந்தையின் சிறு துளி விந்தும் தாயின் நாத முட்டையும் இணைந்து கருப்பையில் உருவாகும் கரு சிசுவாய் வளரும் அற்புதம் ஒரு அதிசயம். சூரிய மண்டலத்தின் கோள்கள் ஒன்றை ஒன்று நெருங்கி மோதிவிடாமலும் ஒன்றிலிருந்து மற்றொன்று விலகி ஓடிவிடாமலும் பலவும் ஒழுங்காய் முறை பிறலா வகையில் இயங்கி வரும் பேராற்றலின் அருட்கருணை ஒரு அதிசயம். அதே கடவுளின் படைப்பில் 63 நாயன்மார்களுமே ஒரு அதிசயம்தான். அதில் எனக்கு பிடித்த ஒரு நாயன்மாரான சிறுதொண்ட நாயனார் பற்றி ஒரு சில வார்த்தைகள். பெற்றோர்கள் தன் பிள்ளையின் காலில் சிறு கீறல் என்றால் கூட இதயம் பதறும், கண்களில் நீர் வடியும். அப்படி இருக்க சிவன் மேல் கொண்ட அதீத அன்பினால் சிவத்தொண்டே பெரிதென எண்ணி தன் பிள்ளையே கரியாக சமைத்த சிறுதொண்ட நாயனார் ஒரு அதிசயம்தானே. உங்களுக்காக அற்புதங்கள் பல திசைகளில் இருந்தும் வந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஏன் ஒரே திசையை மட்டும் நோக்கி கொண்டிருக்கிறீர்கள்? தன்னம்பிக்கை, நன்றி உணர்வு ஆகிய நேர்மறை சிந்தனைகளை தூண்டிவிட்டு பிரபஞ்ச அலைவரிசைகளில் உங்களை மாற்றிக்கொண்டு பொறுமை என்னும் திறவுகோலை கையாளுங்கள். நீங்கள் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறீர்கள். தன்னிச்சையாக உங்கள் சுவாசம் பிராணவாயுவை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. அதே சமயம் அந்த மரம் தன்னிச்சையாக கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளிப்படுத்துகிறது. இதில் இருக்கும் சூட்சமம்தான் இறை. உங்களிலும் அந்த மரத்திலும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் ஒரே காரியத்தை அதே தன்னிச்சை நேர்மாறான செயலாய் நடத்தி காட்டுவது கடவுள் செய்யும் பற்பல அதிசயங்களில் ஒன்று. என் வயதுக்கு எட்டியவரை உறவினர்களுக்கே ஒரு தேநீர் வாங்கி கொடுக்க யோசிக்கும் மனிதர்கள் இருக்கும் பிரபஞ்சத்தில் எங்கள் அனைத்து செலவுகளையும் ஏற்று தில்லையம்பூர் பயணத்தில் என்னையும் பங்கேற்க செய்து நிகழ்வு ஒரு பிரபஞ்ச அதிசயம் அன்றி வேறேது? இந்த பிரபஞ்சம் யார் மீதும் கோபப்படாது, யார் மீதும் கருணை காட்டாது, யாரையும் மன்னிக்காது, அதற்கு தண்டிக்கவும் தெரியாது. ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரியும். அதுதான் உங்கள் செயலுக்கான விளைவை பல மடங்காக விரைந்து தருவது. நல்லவற்றை பற்றி மட்டும் சிந்திப்போம், நல்லவற்றை மட்டும் செய்வோம். இவற்றையே பல மடங்காக திரும்ப பெறுவோம். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள். இல்லத்தரசியர்களான எங்களையும் இப்படிப்பட்ட தலைப்புகளை கொடுத்து பேச வைத்து அழகு பார்க்கும் தங்க சிவாய நம, அருள் வேண்டி சிவாய நம குழு அட்மின் திரு தங்கமணி திருப்பதி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து எனது உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.